தாம்பத்திய சுகத்திற்கு தகுதி பெறாதவர், குடும்ப வாழ்க்கைய முழுமையாக மேம்படுத்தி செல்ல முடியாதவருக்கு விரும்பத்தக்க செயல் எது? இப்போ ஒரு நல்ல ஆண்மகனா இருப்பார், உடல் பலம் இருக்கும், ஒரு மனைவிக்கு உடை வாங்கி கொடுக்க முடியாது, சோறு போட முடியாது, அந்த சக்தி இருக்காது. அதனாலதான் இங்க பாத்த சக்தி பெறாதவருக்கு விரும்பத்தக்கது எது அப்படின்னு. எதுக்கு சக்தி பெறாதவருக்கு? எல்லாமே மனைவிக்கு தேவையான தேவைகளை நிறைவேற்ற முடியாதவருக்கு, அது உடல் சுகமா இருக்கட்டும், உடையா இருக்கட்டும், உணவா இருக்கட்டும், இதுவெல்லாம் முடியலன்னு சொன்னா அவருக்கு விரும்பத்தக்கது என்னது? அசௌம் அல் வஜாய். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அவரு ஒரு கடிவாளம் போட்டு கொள்ளட்டும். அந்த கடிவாளத்துக்கு விளக்கம் என்ன? அசௌம், நோம்பு தான். ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு உடல்ல தெம்பு இருக்கு, ஆனா ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சா அவளை என்னால கண்ணும் கருத்துமா பாதுகாக்க முடியாது, அதாவது உணவு வாங்கி கொடுக்க முடியாது, உடைகளை கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நோன்பு வைங்க அப்படின்னா. அப்ப அதுதான் வந்து என்னது? விரும்பத்தக்கது. யாரு? சக்தி இல்லாதவருக்கு அது சொன்னது. அடுத்து மூணாவது கேள்வி பாருங்க. மா ஹுக்மன் நதுரி இலல் மர்அதி கப்ல சிவாஜ். திருமணத்தினுடைய சட்டம் என்ன? கல்யாணத்துக்கு முன்னால ஒரு பெண்ணை பார்க்கலாமா? அப்படி பார்க்கலாம் அப்படின்னா எஜூசு, நீங்க எழுதணும் அதுல, எஜூசு நதுரு இலல் மர்அதி கப்ல சிவாஜ் அப்படின்னு எழுதணும். சரி, திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை பார்க்கலாம்னா கண்டவங்க பார்க்கலாமா? இல்ல. அந்த அதாவது நிச்சயதார்த்தம் இருக்குல்ல, என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஹித்பா ஆன பிறகு இந்த ஆணுக்கு இந்த பெண், இந்த பெண்ணுக்கு இந்த ஆண் என்ற விஷயம் முடிவான பிறகு பார்த்துக் கொள்ளலாம். சில சொன்னாங்கல்ல, உந்துரு இலா நிசாயில் அன்சார், அன்சாரி பெண்களை நீங்க பார்த்து கொள்ளுங்க, அவங்க கண்கள்ல ஒரு குறை இருக்குது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்ன ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆகையினால நிச்சயதார்த்தத்துக்கு பிறகு இன்னாருக்கு இன்னார் என்று முடிவான பிறகு ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணத்திற்கு முன்பு பார்த்துக் கொள்வது மார்க்கை. மாகு அஷ்ஷிகார் உமாஹுக்கா பாருங்களேன், கேக்குதா? ஷிகார், ஷிகார் அப்படின்னா பெண்ணு கொடுத்து பெண் எடுக்கிறது. மகர் இல்லாம, புரியுதா? மகர் இல்லாம பெண்ணு கொடுத்து பெண் எடுப்பது, அதனுடைய சட்டம் என்ன? ஷிகார்னா நீங்க அதை எழுதணும் முதல்ல. இப்போ உதாரணத்துக்கு என்ன, உன் பொண்ணை எனக்கு கொடுத்துரு, என் பொண்ணை உனக்கு கொடுத்துட்றேன், நான் உனக்கு மகர் கொடுக்க மாட்டேன், நீ எனக்கு மகர் கொடுக்காத அப்படிங்கிற மாதிரி. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுட்டாங்க, தடுத்துட்டாங்க. இல்ல, மகர் கொடுத்துதான் என்ன செய்யணும், நிக்கா பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு ஸல்லல்லாஹு தடுத்துட்டாங்க. அப்ப ஷிகார்னா முதல்ல அதை மகர் இல்லாம பெண் கொடுத்து பொண்ணு எடுக்கிறது அப்படிங்கறது எழுதிட்டு, ரெண்டாவது சட்டம், அது மார்க்கத்துல ஜாயிஸ் இல்ல, அனுமதிக்கப்பட்டது அல்ல. யார் யார திருமணம் செஞ்சாலும் திருமணம் முடிக்கிறவரு மகரை கொடுத்துதான் ஆகணும், திருமணம் முடிக்கிறவரு மகரை கொடுத்துதான் ஆகணுங்கிற சட்டத்தை எழுதணும். ஐந்தாவது, மா ஹுக்மு நிக்காஹில் பிக்ரி வஸய்யிபி பிதூனி ரிதாஹுமா. கன்னிப்பெண், விதவை பெண், இவ்விருவரையும் அவ்விருவரின் விருப்பமின்றி பொருத்தமின்றி நிக்கா செய்து கொள்வதனுடைய சட்டம் என்ன? ரெண்டு பேரையுமே, கல்யாணமாகாத கன்னிப்பெண் பிக்ரு, கல்யாணம் ஆனது இப்ப வாழ்க்கை இல்லாம இருக்கிறாங்க, அது யாரு? சையிப், விதவை பெண். அப்ப இந்த ரெண்டு பேருடைய விஷயத்திலையும் அவங்க ரெண்டு பேருடைய ரிதாங்கிற விருப்பம் இல்லாம பொருத்தம் இல்லாம நிக்கா முடிச்சுக்கலாமா? அதனுடைய சட்டம் என்னன்னு எழுதணும். நீங்க என்ன எழுதணும்? கன்னி பெண்ணுக்கு மௌனமே சம்மதம், அசுக்கூத்து எதிர்லாளர் ரிதா, அப்படிதானே? கன்னி பெண்ணா இருந்தா மௌனமே சம்மதத்துக்கான அறிகுறி. ஆனா சையிபா இருந்தா இல்ஹாரு கவுது வாஜிப், சொல்ல வெளிப்படுத்தணும். அவங்க எனக்கு நிக்கா பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நிக்கா பண்ணி வைக்கணுமே தவிர, அவங்க சொல்லாம கட்டாயப்படுத்தி நிக்கா பண்ணி வைக்கிறது கூடாது. யார் விஷயத்துல? சையிப் விஷயத்துல. அதனாலதான் பிதூனி ரிதாஹுமாங்கிற வார்த்தை அங்க இருக்கு. சரியா? இப்ப அடுத்தது பில் இக்ஃபா வஹல் யஜிபு இஅ்திபாருஹா. இந்த இக்ஃபா என்பதை கொண்டு நோக்கம் என்ன?
இக்குஃபாங்கிற வார்த்தை இருக்குல்ல, இக்குஃபாங்கிற வார்த்தையை கொண்டு நோக்கம் என்ன? வஹல் எஜிபு இஅ்திபாருஹுமா, அதை கவனிப்பது கடமையாகுமா? இக்குஃபா அப்படின்னா குஃபு. குஃபுனா பொருத்தம் பார்க்கிறது. இந்த ஆணுக்கு இந்த பொண்ணு தகுதியானவளா, இந்த பொண்ணுக்கு இந்த ஆணு தகுதியானவளா, எந்தெந்த விஷயத்துல மேட்ச் ஆகுது, இப்படி எல்லாம் பொருத்தம் பார்க்கிறோம்ல, அந்த பொருத்தம் பார்த்து நிக்கா பண்ணி வைக்கணும். சும்மா கிளிய வளர்த்து குரங்கு கையில கொடுத்த மாதிரி நல்ல மார்க்கப்பட்டுள்ள கொண்டு போய் மார்க்கம் இல்லாத ஆளு கையில கொடுத்தா என்ன ஆகும்? நிறைய இப்ப அப்படித்தான் நினைக்கிறோம், இந்த அம்மா போய் அங்க திருத்திடுவாங்க, குடும்பமே சீர்பற்றும் அப்படிங்கறதெல்லாம் அது நடக்கலாம் தான். திரும்ப நடத்துங்க. சரிங்க, அந்த அடுத்து வெளியே போயிருக்காங்க, இந்த வந்துருவாங்க. அது மியூட்ல இருக்கு தங்களது. சவுண்டே கேட்க மாட்டேங்குது சார். இல்லைங்க, அது மியூட்ல இருக்கு. இப்ப கேக்குதுங்க, வாய்ஸ் கேக்குதா பாருங்களேன். அல்ஹம்துலில்லாஹ் கேக்குது உஸ்தாத். ஹலோ, கேக்குதுங்க. அல்ஹம்துலில்லாஹ் கேக்குது. வாய்ஸ் கேக்குது உஸ்தாத். ஸ்கிரீன் ஷேர் பண்ணி நடத்தினா கொஞ்சம் உதவியா இருக்கும் உஸ்தாத். அதை முடிச்சுட்டு இப்போ ஆமா உஸ்தாத், ஸ்கிரீன் ஷேர் பண்ணி நடத்தினா நல்லா இருக்கும் உஸ்தாத். இது எப்படி சார் மறுபடியும் விட்டு விட்டு கேக்குது உஸ்தாத். அவங்க இருக்கிறாங்களா அந்த மகுதி ஆலிம்? அது லைன்ல இருக்கும், சொல்லுங்க. இல்ல என்ன செய்யலாம், சொல்றேன். அது கொஞ்சம் இதுல இருக்கிறாங்க, என்ன பல்வேறு சிரமத்துக்கு மத்தியில் நடத்துறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஏன்னா அது ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில் நடத்துறாங்க. மற்றவங்க கொஞ்சம் லைன்ல இருக்கவங்க, பாடத்தை கவனிக்கிறவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அது முக்கால்வாசிக்கு மேல நம்மளுக்கு கேட்டுறது, கொஞ்சம் தான் கேட்க மாட்டேங்குது. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம், நல்லா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அது தாங்க அப்படி பாடம் நடத்துறது. நடத்தி பாய்தா இல்லாம போயிடக்கூடாது உஸ்தாத். இல்ல உஸ்தாத் எதுவுமே புரியலங்க உஸ்தாத். நம்ம இந்த பாடம் நடத்துறதுலதான் ஏதோ எக்ஸாம் ஓரளவு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரி.
நடத்தி ஃபாய்தா இல்லாம இருக்கக்கூடாது உஸ்தாத், அதுதான் சொல்றோம் நாங்க இல்ல 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 எல்லாரும். அதாவது அது பல்வேறு ரொம்ப அதாவது அதிகமான முட்டாளாக்கு பின்னாடி நம்மளுக்கு பல்வேறு சிரமத்துக்கு பின்னாடி நடத்துறாங்க. இன்ஷால்லா இது கண்டிப்பா கேட்கும் நம்மளுக்கு. லைன்ல தொடர்ந்து இருப்போம் நாம. சரிங்களா? இன்ஷால்லா அது மியூட்ல உஸ்தாத் இருக்கிறாங்க. நீங்க பேசுறது கூட நல்லா கேட்கும் உஸ்தாத். சரி சரி. இந்த ஹசரத் சரிங்க பேசுறது தான் சார் ஒழுங்கா அவங்க கேட்க லைன்ல மாட்டேங்குது. அதில் நடத்தலாம். அதில் தங்களது மியூட்ல இருக்கு. அதில் மியூட்ல இருக்கு. இந்த லைன்ல வருவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவனுக்கு ஹசரத் அது தொடர்ந்து மியூட்ல இருக்கு தங்களது. ஹசரத் மியூட்ல இருக்கு தங்களது. இந்த ஒரு நிமிஷம் தான் வரேன். சரி சரிங்க சரிங்க.
அவங்க மொழியில பேசுறதுக்கான மொழிக்கான பையன் பெரிய சைஸ் நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 3000 வார்த்தைகள் பெண்கள் பேசி ஆகணும். நிறைய பேசி தீக்கணும். தீக்கலைன்னா அந்த லோடு ஏறிட்டே இருக்கும். என்னைக்கா ஒரு நாள் வெடிச்சு டேம் திறந்த மாதிரி படை திறந்து படையும் நதி அலைன்னு அவங்க கொட்டுவாங்க. அப்போ அவங்களால அதை டீல் பண்ண முடியாது. மியூட்ல போடுங்க. ஹசரத் கிளாஸ் வரேன்னு சொல்லியிருக்கேன், கொஞ்சம் மியூட்லயே இருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அக்தர் அஹ்மத் இஸ்லாம் சரி இந்த வந்துட்டேன். அப்ப கவுனிங்க, சரிங்க. கேள்வி நம்பர் நம்ம வந்து இது 7 படிச்சோம்ல, அதுல வீட்டுல வந்துட்டா கொஞ்சம் கவனப்படுத்திங்க. அல் எஜூஸ் நிக்கா பிகைர் மஹ்ரின் படிச்சோம். அப்ப மஹ்ர் இல்லாம நிக்கா ஜாயிஸானா ஜாயிஸ் இல்ல. முற்காலங்கள்ல வந்து இந்த கடனா வாங்கி எழுதிக்கிட்டு அப்புறம் பின்னால கொடுக்க முடியாம இப்படி எல்லாம் இருக்கும். இப்ப எல்லாம் உலமா ஸ்கிரீன்ல காமிங்க உஸ்தாத். திருமண சபையிலேயே வந்து நான் டிராவல்ல இருக்கிறேம்மா, எதுவும் என்னால காட்ட முடியல இப்போ, அதனால சரிங்க உஸ்தாத், சரிங்க. அப்போ மகரு இல்லாம அப்ப நீங்க என்ன செய்யணும்னா அந்த இடத்துல ஹல் எஜூஸ் நிக்கா பிகைர் மஹ்ரின் அப்படின்னா அந்த ஹல்ல தூக்கிட்டு லாங்கிற ஒரு வார்த்தை மட்டும் போட்டா போதும். லா எஜூஸ் நிக்காஹு பிகைர் மஹ்ரின், அது போதுமானது. சரி, அடுத்து அர்ரிஃபில் ஹதீஸ் லுகத்தன் வ ஷரஅன். ஹதீஸ்னா என்ன? அதுக்கு மொழியியல் ரீதியாக நீங்க வந்து வரைவிலக்கணம் தரணும். ஷரஅன் வழக்கு ரீதியாகவும் வரைவிலக்கணம் தரணும். இப்போ லுகத்தன் என்ன? லுகத்தன் அப்படின்னா ஒரு பேச்சு, அவ்வளவுதான். ஹதீஸ் அப்படின்னா சொல், புரியுதா? ஒருத்தர் வந்து பேசுறது, அதுக்கு வந்து ஹதீஸுங்கிறதுக்கு ஜதீத் அப்படிங்கிற மீனிங் கூட கொடுக்கலாம். ஹதீஸ்னா புதியது அப்படிங்கிற மீனிங்கும் கொடுக்கலாம். என்ன அதே மாதிரி ஹதீஸுங்கிறதுக்கு முத்தராதிஃப் என்னது? சபர்ன்னு சொல்லலாம், அசரு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஹதீஸுங்கிறதான் குறிக்கும். இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி பார்த்தா நிறைய ஹபருங்கிற வார்த்தை தான் கொண்டு வருவார். அப்புறம் சில இடங்கள்ல அசர் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வருவார். அப்ப அங்க ஹபர் அப்படின்னா சாதாரண வெறும் செய்தின்னு அர்த்தம் அல்ல, நபிமொழின்னு அர்த்தம். அசர் அப்படின்னாலும் அப்படிதான். அதே மாதிரி ஹதீஸுங்கிற இடத்துல சுன்னாங்கிற வார்த்தையும், சுன்னாங்கிற இடத்துல ஹதீஸுங்கிற வார்த்தையும் மாற்றி மாற்றி பயன்படுத்தக்கூடிய வழக்கமும் இருக்குது. சரி, இப்ப இங்க வந்து ஹதீஸ் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா லொகத்தன் மொழியியல் ரீதியா அது என்ன? அது ஒரு பேச்சு, கலாம், அவ்வளவுதான். ஆனா ஷரஅன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுலு நபியி வ ஃபிஅலு நபியி வ தக்ராரு நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல், செயல், அங்கீகாரம், இதுக்கு தான் என்னது ஹதீஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க அதை எழுதிட வேண்டியதான், புரியுதா? ஷரஅன் அப்படிதான் அது. அப்ப ஷரஅன் அப்படின்னா ஹதீஸ் அப்படின்னா நபி மொழி அப்படின்னு சொல்லணும். வெறும் லொகத்தன் அப்படின்னா அது பேச்சு அப்படின்னு அர்த்தம், அவ்வளவுதான். சரி பாருங்க, அடுத்தது 9வது மாவுல் ஹதீஸ் சஹி, ஆதாரபூர்வமான நபி மொழி என்றால் என்ன? நீங்க ஒரே வார்த்தையா லித்து அல் ஹதீஸ் அல் லஈஃப், மொழிக்கு எதிரானது அப்படின்னு போட்டுக்கலாம். புரியுதா? எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அங்கீகரிக்கப்பட்ட, ஆதாரபூர்வமான நபி மொழி என்றால் என்ன? அதுல வந்து இத்திசாலு சனது இருக்கும், புரியுதா? அந்த அறிவிப்பாளருடைய தொடர் இருக்குல்ல, அதுல எந்த முறிவும் இருக்காது. அந்த அறிவிப்பாளர் வந்து ரொம்ப பலமானவரா இருப்பாரு. இதெல்லாம் வந்து ஹதீஸு சஹி அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்லலாம். சரியா? இத்திசாலு சனதுக்கு நான் என்ன சொன்னேன்? அறிவிப்பாளருடைய அந்த தொடர்ச்சி இருக்குல்ல, அது எந்த முறிவும் இருக்காது. அதே நேரத்துல அறிவிப்பாளர் விஷயத்திலையும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கு வந்து இத்திசாலு சனதுன்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து அதாலத்து ருவாத்து, அறிவிப்பாளருடைய நேர்மை. அவங்க வந்து ரொம்ப நேர்மையா இருப்பாங்க, போய் பேச மாட்டாங்க, அப்படிலாம் இருக்கும். அவங்க வந்து மறக்க மாட்டாங்க, மறதி குணம் இருக்காது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? ஹதீஸு சஹி அப்படின்னு சொல்லுவோம். நீங்க அதாவது 3 மார்க்கு தான் இதுக்கு, ரொம்ப டீட்டெயிலா எழுத வேண்டியல, ஓரளவு மட்டும் எழுதினா போதுமானது. லித்துல் லஈஃப்
சரி, அடுத்தது 10வது மத்தா பத அத்தத்வீனு அர்ரஸ்மியு லில் ஹதீஸ் நபவி. புரியுதா? ஹதீஸ் நபவினா நபிமொழிக்கு ஆதாரபூர்வமான ஒன்று திரட்டப்படல் எப்பொழுது துவங்கியது? புரியுதா? ரஸ்மி அப்படின்னா அபிஷியல். ஒரு செயலை செய்யும் போது அபிஷியல் அன்அபிஷியல் ரெண்டா பிரிப்போம். இது அதிகாரப்பூர்வமான, அதாவது அபிஷியலான்னு அர்த்தம். அப்போ அதிகாரப்பூர்வமான நபிமொழி திரட்டல் என்பது எப்பொழுது துவங்கியது அப்படின்னா நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். உமர் பின் அப்துல் அசீஸ் அவங்க காலகட்டத்தில் தான் என்னாச்சு, நபிமொழி ஒன்று திரட்டப்பட்டு ஹதீஸ் புத்தகங்கள் வெளிவர ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னால குர்ஆனுடைய வசனங்கள் தான் துவக்கப்பட்டுச்சு, நபிமொழிகள் துவக்கப்படல. இரண்டாம் உமர் என்று, இஸ்லாத்தினுடைய இரண்டாம் உமர் என்று அழைக்கப்படுகின்ற உமர் பின் அப்துல் அஜீஸ் அவருடைய காலகட்டத்துல தான் தத்வீன் ஆரம்பிச்சது. தத்வீன் என்னது? தவ்வீனும் தத்வீன் ஒன்று திரட்டுதல், சேகரித்தல் அப்படின்னு அர்த்தம். அங்கங்க சஹாபாக்கள் இருந்த ஹதீஸ் எல்லாம் கேட்டு கேட்டு அதை எழுதி அதை நபிமொழி நூலாக வெளியிட்டாங்க. சரி, அடுத்தது أقسام الحديث من حيث توفر شروط எந்த ஏற்றுக்கொள்ளத்தக்க நிபந்தனைகள் இருக்குது இல்ல, ஏற்றுக்கொள்ளத்தக்க நிபந்தனைகளை உள்ளடக்கிய நபிமொழிகளின் வகைகளை கூறுக. நீங்க 4ஆ பிரிச்சிடலாம். சஹீஹ், சஹீஹ் ஹசன், சஹீஹ் லிதாத்திஹி, சஹீஹ் லிகைரிஹி, ஹசன் லிதாத்திஹி, ஹசன் லிகைரிஹி. இத மட்டும் நீங்க எழுதினா போதுமானது. சரியா? அடுத்தது மல் முராது பில் மக்தூஇ வமா மிசாலு. ஏற்றுக்கொள்ளத்தக்க ஹதீஸ்களில் வகைகளை கூறுக. அதாவது ஏற்றுக்கொள்ளத்தக்க நிபந்தனைகள் அதுல இருக்கும், ஏற்றுக்கொள்ளத்தக்க நிபந்தனைகள் இருக்கும். அந்த மாதிரியான ஹதீஸ் என்னன்னா சஹீஹ் ஹசன் ரெண்டா பிரிக்கணும். சஹீஹ்ல 2, ஹசன்ல 2. சஹீஹ் லிதாத்திஹி, சஹீஹ் லிகைரிஹி, ஹசன் லிதாத்திஹி, ஹசன் லிகைரிஹி. சரி, அடுத்தது மக்தூ அப்படின்னா துண்டிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். துண்டிக்கப்பட்டது. துண்டிக்கப்பட்ட நபிமொழியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த அறிவிப்பாடு தொடர் வந்து தாபியோட நின்று போயிடும். தாபிக்கு மேல சஹாபாக்கள் இருக்கிறாங்கல்ல, ருவாத் அறிவிப்பாளர்கள்ல, அதுக்கு மேல அல்லாஹ்வுடைய தூதர் இருப்பாங்கல்ல, அங்கெல்லாம் போய் சேராது, தாபியோட நின்று போயிடும். இதுக்கு உதாரணம் எழுத சொல்றாங்க. சரியா? நான் என்னுடைய இந்த ஹதீஸ் கலைன்னு ஒரு புக்கு ஜமாத் உலமா சார்பா வெளியிடப்பட்டது 2003ல. அதனுடைய PDF உங்களுக்கு அந்த அவர்கிட்ட குரூப்ல அனுப்புறேன், போட சொல்லி. இதெல்லாம் டீடைலா நீங்க அதுல பாத்துக்கங்க. குரூப்ல சரிங்க இன்ஷால்லா நாங்க அனுப்பிச்சிடுறோம். அப்போ உங்களுக்கு வந்து நீங்க ஞாபகப்படுத்த உங்களுக்கு அனுப்புறேன். சரிங்க இன்ஷால்லா ஞாபகப்படுத்துங்க. 12 வந்து சாய்ஸ் முடிஞ்சு போச்சு. 10 எழுதுனா போதும். ஒரு வினாவுக்கு 3 மதிப்பெண்கள் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம பார்ட் A முடிச்சிட்டு பார்ட் Bக்கு போறோம். பார்ட் Bல பாத்தீங்கன்னா இஸ்ரா ஹம்சத்து மினல் அஹாதீஸில் ஆத்திய பில் அரபியா, பின் வரக்கூடிய நபிமொழிகளில் இருந்து, எப்படி நபிமொழிகளில் இருந்து ஏதேனும் 5க்கு மட்டும் நீங்கள் விளக்கம் எழுதவும். இஸ்ரா அப்படின்னா உக்துபி ஷரஹ், விளக்கம் எழுது. அதே மாதிரி சில இடத்துல உஸ்துன்னு இருக்கும், அலிஃப் சீன் ஃபா ரா. உஸ்துர்னா ஆக்சுவலி டிரா, வரையின்னு அர்த்தம், டிராயிங். ஆனா இங்க என்ன அர்த்தம்? எழுதுகன்னு அர்த்தம். புரியுதா? இங்க இஸ்ராங்கிற வார்த்தை இருக்கு. இஸ்ரஹ் ஹம்சத்தன் மினல் அஹாதீஸில் ஆத்தியா பில் அரபியா, பின்வரு நபிமொழிகளில் இருந்து ஏதேனும் 5க்கு மட்டும் அரபு மொழியில் விடை எழுதுக. முதல் நபிமொழி என்ன? அந்நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال துன்கஹுல் மர்ஆ லி அர்பஈன், ஒரு பெண் 4 காரணங்களுக்காக மணமுடிக்கப்படுகிறாள். லி மாலிஹா, அவருடைய சொத்து பத்துக்காக, செல்வத்துக்காக. ஒலி ஹசபிஹா, அவருடைய குல பெருமைக்காக. ஒலி ஜமாலிஹா, அவருடைய அழகுக்காக. ஒலி தீனிகா, அவருடைய மார்க்கப்பற்றுக்காக.
ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை திருமணம் முடித்து நீ வெற்றி அடைந்து கொள். ஃபல்ஃபர், அதுல லஃப்ருங்கிற வார்த்தை உள்ள இருக்கு. அப்ப வெற்றி எங்க இருக்கு? மார்க்கப்பற்றுல தான் இருக்கு. அதை முடிச்சு வெற்றி அடைந்து கொள் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஹதீஸ் இது. இப்ப இதுக்கு நீ விளக்கம் எழுதணும் அப்படின்னா முதல்ல மஆனியல் ஹதீஸ் அப்படின்னு எழுதணும். அப்புறம் அண்டர்லைன் பண்ணிடணும். கீழே நீங்க என்ன எழுதணும்? இல்ல, மஆனியல் கலிமாத், வார்த்தைகளுக்கான பொருள் எழுதிட்டு அண்டர்லைன் பண்ணிட்டு கீழே ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கணும். உதாரணத்துல துன்கஹு அப்படின்னு இருக்குது இல்ல, ஏன்னா அந்த துன்கஹுன்னு கீழே எழுதிட்டு உதாரணத்துக்கு துன்கோ அப்படிங்கிறதுல எனாலு அன்னிகா, அப்புறம் அல் மர்அத்து லி அர்பஇன், அதுல வந்து என்ன செய்யற அதெல்லாம் விட்டுட்டு லி மாலிகா இருக்குல்ல, லி மாலியாங்கிற இடத்துல கீழே வந்து அதுக்கு நேரா முத்தராதிஃப் நீங்க எழுதும் போது லி தௌலத்திஹா ஒலி சர்வத்திஹா அதெல்லாம் நீங்க எழுதலாம். அதே மாதிரி ஒன்னொன்னுக்கும் ஜமால் அப்படிங்கிறதுக்கு வந்து சீனத்திஹா ஒலி தீனிகா இருக்குல்ல அந்த இடத்துல, ஏன்னா ஒலி தக்குவத்திஹா தக்குவா தக்குவா, அந்த மாதிரி அதெல்லாம் எப்படி எப்படி நீங்க அரபி முத்தராதிஃபான வார்த்தைகளை போட்டு எழுத முடியுமோ அதெல்லாம் நீங்க எழுதிக்கிங்க. சரி, அதுக்கப்புறம் மஃபூமுல் ஹதீஸ்னு போட்டு நீங்க வந்து இது எழுதணும். அதுல ஏதாவது ஏன்னா المال والحسب والجمال والدين والدين மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை மணந்து கொள்வது ஒரு ஆணுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லி நீங்க அடுத்த ஹதீஸ் பாருங்க. உமர் பின் அல்-ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم العمل بالنية, செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை கொண்டு. ஹசரத் தங்களோட வாய்ஸ் கேட்கல. கேட்கல. ஹசரத் தங்களுடைய வாய்ஸ் சுத்தமா கேட்கல. سأقول مرة واحدة. ஹசரத் தங்களது மியூட்லயே இல்ல, கேட்கவும் இல்லை ஹசரத். மியூட்ல இருக்கு தங்களது. ஹசரத் அது கால் வந்தா தானா மியூட்ல விழுந்துருது, வேற ஒண்ணும் இல்ல. அது எப்படிங்கிறது தெரியல. ஆமாமா, சரி சரி. ஆமா, எப்பயுமே இல்ல, கால் வந்தா மியூட்ல விழுந்துரும். நம்ம இது பண்ணிக்கலாம் சார், அது பிரச்சனை இல்லை. அது கால் வந்துகிட்டே நான் அதை கொஞ்சம் இது பண்ணி விட்டுறேன். இப்ப கேக்குதா உங்களுக்கு? கேக்குது நடக்கலாம். சரி, அப்போ அந்த ஹிஜ்ரத்துடைய சம்பந்தமா நீங்க அதுக்கு முதல்ல மஆனியல் கலிமாத், இந்த ஹிஜ்ரத்துங்கிற இடத்துல வந்து ஹாஜர அப்படின்னு போடுறதுனா அல்லது சாஃபர அப்படிங்கிற சாஃபர பின்னியா கூட்டிட்டு போயிட்டா வெளியில அவரு பயணம் செஞ்சாரு நீங்க எழுதலாம். என்ன அப்புறம் முதல்ல மஆனியல் கலிமாத்து சொன்னேன், அப்புறம் ரெண்டாவது என்ன சொன்னேன், மஃபூம் ஹதீஸ் சொன்னேன். மஃபூல் ஹதீஸ் போட்டு நீங்க எழுதிடலாம். அப்ப இந்த அடுத்த ஒரு ஹதீஸ் ஒன்று விளக்கம் பாருங்களேன். அந்த ஹன்சா பின்த் ஹத்தாம் அல் அன்சாரியா என்ன அண்ணா அபாஹா ஜவ்வஜஹா, அவங்களுடைய தந்தை அவருக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. வஹிய தையிபுன், அவர் ரொம்ப விதவை பெண்ணாக இருக்கும் நிலையில். இப்ப கரிஹத்து தாலிக்க அது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. அப்பா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, மகளுக்கு பிடிக்கல, விருப்பம் இல்லை. பத்தத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு வந்தாங்க. பரத்த நிக்காஹு, அப்பா திருமணம் செஞ்சு வச்சத
அல்லாஹ்வுடைய தூதர் ரத்து பண்ணிட்டாங்க. திருமணத்தை என்ன செஞ்சுட்டாங்க? ரத்து பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ மேல அந்த ஹதீஸ் வந்துச்சு பாத்தீங்களா? சட்டத்தை பத்தி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த கேள்வி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, மா ஹுக்குமு நிக்காஹில் பிக்ரி வ தையிபி பிதூனி ரிலாஹுமான் இருந்துச்சுல்ல, அந்த இடத்துல இந்த இந்த இபாரத்தை தூக்கி அப்படியே நீங்க போட்டுடலாம். சில நேரங்கள்ல கேள்வியிலேயே பதில் இருக்கும். கேள்வியிலேயே என்ன இருக்கும்? பதில் இருக்கும். அதை நீங்க கொஞ்சம் பார்த்து தேடி பிடிச்சி அப்படியே நீங்க எழுதிட்டா போதுமானது. சரியா? அப்போ ஒரு தையிபான பெண்ணா இருந்தா அந்த பெண்ணுடைய முழு சம்மதம் இல்லாம, வாய் வார்த்தை இல்லாம நிக்கா பண்ணி வச்சா அது செல்லாது. அப்படி செஞ்சதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, தடுத்திருக்கிறாங்க. சரியா? அடுத்தது கலைத்தால் அவர் வரட்டும், அந்த வலிமா தவறாமல் கலந்து கொள்ளட்டும். சுன்னத்தவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நடத்து அப்படின்னு சொன்னது. அப்ப அது ஏவல். அது விருந்துக்கு முடிஞ்சு போய் கலந்துக்கணும். முடியலன்னா பிரச்சனை இல்லை, முடிஞ்ச அளவு கலந்துக்கணும். அது சம்பந்தமா நீங்க விளக்கத்தை நீங்க எழுதணும். ஒருவர் உங்களை வலிமா விருந்துக்கு அழைத்தால் அதை தவற விட வேண்டாம், அதில் அவர் கலந்து கொள்ளட்டும் அப்படின்னு இருக்கு. சரியா? அடுத்த ஹதீஸ்ல திருமண சபையில நம்ம யூடியூப் சேனல்ல 13 வீடியோ ஹதீஸ் ஹதீஸ் இருக்கு, அதுல எல்லாம் விளக்கம் வந்திருக்குமா சார்? அப்ப போட்டு விடுங்களேன். அதை அப்படியே அந்த வீடியோ அவர்கிட்ட சொல்லுங்க. நம்ம ஒரு பகுதி ஆலிம் இருக்காருல்ல, இன்ஷால்லா நாங்க பாடம் முடிஞ்ச பிறகு இன்ஷால்லா நாங்க அது இது பண்ணுவோம் இன்ஷால்லா. சரி சார். ஒரு நிமிஷம் கீழே இறங்குறேன், இறங்கிட்டு சரிங்க, நீங்க இறங்கி. ஆமா, கிளாஸ் போயிட்டு இருக்கு. இப்ப என்ன செய்யலாம்? நாங்க போறோம். நீங்க உங்களோட பைக் அங்க இருக்கு, போட்டோ வந்து குடிச்சு போமா அப்படி உங்க அப்படி செய்வோமே. ஒரு ஆட்டோ பிடிக்கிறேன், பக்கமா இந்த வெளியில போயிட்டு அந்த உங்க ஊபர்ல ஐடி போடுங்க. சரி, இப்ப அடுத்த ஹதீஸ்ல ஜான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி பெண்மணி இவங்க அறிவிக்கிறாங்க. சரியா? ரபீ பின்த் முஅவ்வத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப தகல ஹீன பனா அலைஹி ஃபஜலஸ அலா ஃபிராஷி என்ன செஞ்சிட்டாங்க? என்னுடைய ஃபிராஷ்ல என்னுடைய விரிப்புல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து கொண்டாங்க. அப்ப அங்க சில ஜுவைரியா சிறுமிகள் இருந்தாங்க. தஃப் அடிச்சுக்கிட்டு உஹது போர்ல மரணத்தை தியாகிகளை பத்தியும் பாடல்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல. அப்போ அங்க உள்ளவங்க சொல்றாங்க, என்ன நீ செய்யற? நீ யார் இருக்கிறா? ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. வஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின், நாளை மறுமையின் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அறிகிற நபி எங்கள்ல இருக்கிறாரு, நீ என்ன அப்படி பாட்டு படுக்கிறீங்க அப்படின்னு சொன்ன போது, அதை விடு, நபி இருக்கிறாங்கன்னு சொன்னதை அதை விட்டு என்ன சொல்லிட்டு இருந்தியோ அதை சொல்லு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படின்னா அந்த திருமண நேரத்துல அது டஃப் அடிக்கிறது ஜாயிஸ். திருமண நேரத்துல டஃப் அடிக்கிறது என்னது? மார்க்கத்துல அது ஜாயிஸ். அதான் வேற சில ஹதீஸ்ல அலினும் நிக்காவை நீங்க அறிவிப்பு செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அறிவிப்பு செய்யன்னு சொன்னா அதாவது 3 விஷயங்கள் இருக்கணும். 1 நிக்காவை பள்ளியில வைக்கணும், 2வது நிக்காவை பத்திரிகை மற்ற மக்களுக்கு அறிவிப்பு செய்யணும், 3வது தஃப் அடிக்கணும். இந்த விஷயங்கள் சுன்னத்தா இருக்கு. மற்றது ஈஜாபு குபூல் எல்லாம் அது மற்ற இந்த ஹதீஸ் விளக்கு எழுதும் போது இதை நீங்க என்ன செய்யலாம், குறிப்பிடலாம். அடுத்தது அனஸின் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஜா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வபிஹி அஸருன் ஸஃப்ரா. அப்துர் ரஹ்மான் அவுஃப் அவங்க நிக்கா முடிச்சு ரசூலுல்லாஹ் வராங்க. அவங்களுடைய துணியில ஒரு மஞ்சள் நிற அடையாளம் இருக்குது.
ஃபஸாலஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅக்பரஹு அன்னஹு தஸவ்வஜ இம்ராஅத்தன் மினல் அன்சார். அந்த அடையாளம் குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கிட்ட கேட்ட பொழுது அவர் நான் ஒரு அன்சாரி பெண்ணை திருமணம் முடிச்சிட்டேன்னு சொன்னார். அன்சாரி பெண்ணை திருமணம் முடிச்சிட்டேன்னு சொன்னார். புரியுதாப்போ? ஒரு அன்சாரி பெண்ணை திருமணம் முடிச்சிட்டேன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவரை பார்த்து, என்ன இந்த பெண்ணுக்கு நீங்க என்ன கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, நான் ஒரு பெருத்தம்பழத்தினுடைய கொட்டை அளவு தங்கத்தை மகரா கொடுத்தேன் அப்படின்னு. இப்ப கடைசியா சொன்னாங்க, அவுலிம் வலோபி ஷாத்தின், ஒரு ஆட்டையாவது அறுத்து நீங்க வலிமா விருந்து கொடுங்க அப்படின்னாங்க. இப்போ வலிமா விருந்து கொடுக்கறது என்னது? நபி வழி, சுனன், சுன்னத்தும் மின் சுனனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை எழுதணும். அதுல இன்னொரு விஷயம், திருமணம் என்பது ரொம்ப எளிமையா இருந்திருக்கு. மற்றவங்களுக்கு தெரியாம இருந்தா பரவாயில்ல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாம இருந்திருக்கு. இப்ப அந்த அளவுக்கு ஆடம்பரம் இல்லாம எளிமையா நிக்கா செய்யறது அஃலலுன் நிக்கா ஐஸருஹு, அஃலலுன் நிக்கா ஐஸருஹு. அந்த ஹதீஸ இங்க நீங்க என்ன செய்யலாம், விளக்கம் எழுதும்போது கோடிட்டு காட்டலாம். அதே மாதிரி அதாவது கியாமத் நாளுடைய அடையாளங்கள் அதுல என்னென்ன இருக்கு? கல்வி உயர்த்தப்படுவது, ஜஹில் மடமைத்தனம் அதிகரிப்பது, ஜினா அதாவது விபச்சாரம் என்பது அதிகரிப்பது, மது அருந்துவது என்பது அதிகரிப்பது, குடிப்பழக்கம் அதிகமாயிரும், ஆண்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சி போயிடும், ஐம்பது பெண்கள் இருக்கும், ஆண்கள் எண்ணிக்கை குறைஞ்சு போய் பெண்கள் 50 பெண்கள் இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க முதல்ல மானியல் கலிமாத்து எழுதணும், அப்புறம் மானியல் ஹதீஸ எழுதணும். அடுத்து 10 மார்க்கு இது, அதாவது போதும் 40 மதிப்பெண்கள் கிடைக்கும். பின் வரக்கூடிய வினாக்களிலிருந்து ஏதேனும் 4க்கு மட்டும் விடையளிக்கும். இஸ்லாத்துல திருமணத்தினுடைய நிபந்தனைகள் குறித்து ஒரு கட்டுரை எழுதுக. எதெல்லாம் கூடும், எது கூடாது, சாதகம் பாதகம், இதெல்லாம் வரைக்கும் ஒரு கட்டுரை எழுதுனாக்க தம்பதியர்கள் அர்த்தம். கணவன் மனைவி 2 பேருக்கு சேர்த்துதான். ஒரு ஆள் ஜவுஜி, 2 பேர் சேர்த்தா ஜவுஜானி ஜவுஜைனி. அப்போ கணவன் மனைவியினுடைய கடமைகள் குறித்து, கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டியது, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டியது, இது சம்பந்தமா ஒரு கட்டுரை எழுதவும். அதான் ஜவுஜனிங்கிற வார்த்தை இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தம்பதியரின் கடமைகளை ஒரு கட்டுரையாக எழுதவும். அது 22 தஹத்தஸ் அன் தஅத்துதி ஸிவாஜ் மஅல் இஷாரத்தி இலா ஷுரூதிஹி வ ஹுக்மிஹி. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை திருமணம் செய்யறது இருக்குல்ல, அது சம்பந்தமா நீங்க பேசுங்க. ஆனா அதுக்கு என்ன செய்யணும், அதனுடைய சட்ட திட்டங்கள் இதெல்லாம் நீங்க வரையறுத்து சொல்லணும். புரியுதா? குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையாக கொண்டு ஹதீஸுடைய அந்தஸ்தை நீங்க பேசுங்க. ஹதீஸ் இது இருக்குல்ல, இந்த மாதிரி வசனங்கள்லாம் வச்சு நீங்க எழுதணும். வீட்டுல போட்டிருக்கோ, வீட்டு வந்துருச்சா, யாரும் கால் பண்ணிட்டாங்களா? 22 சொன்னீங்க, கேட்கலையோ? இல்ல லிமாதா 22க்கா? ஆமா உஸ்தாத். சிவாஜி ஜவுஜி, அதோடைய பன்மை ஜிவாஜ். புரியுதா? இப்போ 4 மனைவி நமக்கு ஜாயிஸ்னா அந்த 4 மனைவிக்கு 1க்கு மேல கல்யாணம் பண்ணும்போது ஒரு நிபந்தனைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லி
நீங்க அந்த ஜாயிஸ்ன்னு எழுதணும். அந்த காரணிகளை வந்து வரிசைப்படுத்தணும் ஜாயிஸ்ன்னு சொல்றதா இருந்தா. சரி, 24 லிமாதலம் யுத்தப்பன் அல் ஹதீஸ் ஃபி அஹ்தி ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்திலேயே ஹதீஸ் வந்து ஒன்று திரட்டப்படவில்லை. வஸ்வதுல் அவ்வல் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய முதல் நூற்றாண்டுல ஏன் ஹதீஸ் ஒன்று திரட்டப்படல? இதுக்கு காரணம் நீங்க எழுதணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, என்ன சொன்னாங்க? மன் கத்தப அன்னி ஃபல்யம்ஹு. என்ன என்னுடைய ஹதீஸ் நீங்க யாரு எழுத வேண்டாம், அப்படி யாராவது எழுதி வச்சிருந்தா அழித்து விடட்டும் அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல. ஏன் குர்ஆனும் இறங்கிக்கிட்டு இருக்குது, ஹதீஸ் இறங்கிக்கிட்டு இருக்குது, ரெண்டும் ஒன்னோட ஒன்னா கலந்துக்குள்ள முயற்சி மேற்கொள்ளப்படுச்சு. உமர் பின் அப்துல் அஜீஸ் அவங்க தான் என்ன செஞ்சாங்க, அந்த பணியை முதல்ல முன்னெடுத்து சென்றாங்க. ஹதீஸ் நூல்கள் வெளிவர ஆரம்பிச்சது. அடுத்து அர்ரிஃப் அல் மௌதுஅ வذكر القواعد التي وضعها العلماء للحكم بها على ان الحديث موضوع. ஒரு ஹதீஸ் மௌதுஅ இட்டு கட்டப்பட்டது. வதஅ அப்படினா இட்டு கட்டினான். ஹதீஸ் இட்டு கட்டப்பட்டது என்பதற்கு உலமா பெருமக்கள் வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகள் இருக்குல்ல, அதை வந்து நீங்க என்ன செய்யணும், டிஃபைன். அது அப்போ ஓரளவு இதுல வந்து நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாமே வந்துருச்சு. இதான் இப்ப நான் படிச்சது கடைசி ஹதீஸ். ஓரளவு நான் படிச்சுட்டேன். பயணத்துல ஏதாவது சரியா கேட்காம இருக்கும், அப்படி இருந்ததுன்னா நீங்க எல்லா ரசூலுக்காக மாஃப் செய்யுங்க. விட்டு வந்திருக்கோம். எங்க கல்லூரியுடைய பொருளாளர் அவங்க மௌலானா நூருத்தீன் மன்பை ஹசரத் அவங்க இன்னைக்கு மௌத்தாயிட்டாங்க. ஹைருல் பரியா மகளிர் அரபிக் கல்லூரியுடைய பொருளாளர். ஏன்னா அதுல கொஞ்சம் அவங்களுடைய பாவங்களை மன்னிச்சு அவங்களுடைய தீனி ஹித்மத் மார்க்க சேவைகளை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில உயர்ந்த பதவியை தந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முராஃபகத் அவர் இருக்கக்கூடிய நசீபையும் தந்தருள் புரிவாங்க. கொஞ்சம் விடைபெற்றுமா நானு என்னுடைய அந்த தமிழாக்க செஞ்ச அந்த ஹதீஸ் கலைங்கிற நூலை வந்து இந்த அவர் மஹதி ஆலிம், இவர் பேர் என்ன சாதிக்கா நீங்க அத்தீகுர் ரஹ்மான், இன்ஷால்லா நாங்க சதகத்துல்லா அவங்க தான் பொறுப்பா இருப்பாங்க. சதகத்துல்லா அப்ப அவங்களுக்கு அனுப்பிடுறேன். நீங்க எல்லாத்துக்கும் அந்த குரூப்ல ஃபார்வர்ட் பண்ணிருங்க. புக் இருக்கும், அதுல பண்ணி விடுங்க. சொல்லுங்க. முக்கியமா ஏதாவது கொஸ்டின் ஏதாவது முக்கியமானது வருங்கிறது கெஸ் பண்ணீங்கடா சொல்லுங்க உஸ்தாத். அது அந்த கெஸ் பண்ணோம்ல, அது கண்டிப்பா வரும். நிக்காவுடைய சிறப்பை பத்தி ஒரு கட்டுரை எழுதுங்க, அது வரும் கண்டிப்பா. ஹதீஸ் லைஃப் சஹீஹ் இருக்குல்ல, அது வருஷந்தோறும் கேட்கிற கேள்விதான், அதை கொஞ்சம் பாத்துங்க. ஹதீஸ்ல லைஃப் சஹீஹ் இருக்குல்ல, அது பெரும்பாலும் எல்லாரும் கேட்கறது ஒன்றுதான். அதை கொஞ்சம் 10 மார்க்ல வரும், அதை கொஞ்சம் பாத்துங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு சரி, இன்ஷால்லா கிளாஸ் இதோட முடிஞ்சுச்சு. அதாவது பல்வேறு சிரமத்துக்கு மத்தியில் நடத்தினாங்க, அதனாலதான் கொஞ்சம் இதாச்சு. இன்ஷால்லா அல்லாஹ்வுக்காக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.